நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 10ஆம் பதிகத்தின் 5ஆம் பாசுரத்தில் இடரின்றியே ஒரு நாள் ஒரு பொழுதில் எல்லா உலகும் கழிய படர்புகழ் பார்த்தனும் வைதிகனும் உடன் ஏற திண்தேர் கடவி சுடரொளியாய் நின்ற தன்னுடை ஜோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலோடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்றும் துயரிலனே என்று பாடுகிறார். எந்தவிதமான பெரிய முயற்சியோ அதனால் ஏற்படும் ஆயாசமோ இன்றி ஒரே நாளிலே, அதுவும் ஒரு முகூர்த்த காலத்திற்குள்ளேயே 7 ஆவரணங்களையும் கடந்து சென்று எல்லா உலகங்களுக்கும் அப்பால் உள்ள பரமபதம் வரை பயணித்து கிருஷ்ணனாகிய தன்னையே நண்பனாகவும் காப்பாற்றுபவனாகவும் மந்திரியாகவும் என அனைத்து வித உறவினர்களாகவும் அண்டிருப்பதன் காரணமாக கிட்டிய நிறைந்த புகழை கொண்ட அர்ஜுனனும் தன்னுடைய புத்திரர்களை இழந்த போதிலும் கிருஷ்ணனுடைய திருவடிகளில் எல்லையற்ற பிரியம் கொண்ட அந்தணனும் தன்னுடன் சேர்ந்து தேரில் ஏறிக்கொண்டு வரும்படியாக உறுதியாக தேரை செலுத்தி தனக்கே உரிய இடமானதும் தன்னுடைய திருமேனி தேஜசானது வெள்ளம் போன்று எங்கும் பரவி அதனால் மிகச்சிறந்த தேஜோமயமாக ஒளி வீசும் பரஞ்சோதி எனப்படும் அந்த திருநாட்டின் எல்லை வரை அழைத்துச் சென்றான். அர்ஜுனனாலும் அந்தணனாலும் கண்கள் கொண்டு காண இயலாது. ஆகையால் பிரகிருதியின் எல்லையிலேயே அவர்களை நிறுத்திவிட்டு தான் மட்டும் உள்ளே சென்று அந்த வைதிகனுடைய புத்திரர்கள் 4 வரையும் எந்த குறைவும் நேராமல் முன்பிருந்த சரீரத்துடன் கொண்டு வந்து கொடுத்தான். இப்படி அதிமானுஷ செயல்களை செய்யும் பகவானின் விஷயத்திலே குறைவில்லாத பக்தியோடு அவனையே அண்டி நிற்கும் நான் சிறிதளவு கூட துயர் கொண்டவன் அல்லன் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.